உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல என்னதான் சார் பிரச்சனை? திருப்பரங்குன்றம் 1930ஸ்லயே பிரைவி கவுன்சில் லண்டன்ல போயிட்டு அந்த மசூதிக்கான அந்த ஒரு நெல்லித்தோப்புன்னு ஒரு இடம், அதுக்கப்புறம் அந்த பாதை, அப்புறம் மசூதி, அதுக்கப்புறம் சுற்றி கொஞ்சம் இடங்கள், இதெல்லாம் இந்த மசூதிக்கு சொந்தமானதுன்னு தீர்ப்பு அப்பவே வழங்கப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு இந்த இப்படி ஒரு பிரச்சனை தேவைப்படுது. எதுக்கு? இப்ப பாத்தீங்களா, இஸ்லாமியர்களை நாங்க மட்டும் தான் காப்பாற்ற முடியும், நீங்க விட்டீங்கன்னா இப்ப இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணது யாரு? ஃபர்ஸ்ட் நாளே அந்த காவல்துறை தடுத்தார்ல, நீ எதுக்கு பார்த்து தடுக்கிற, நீ யார் பார்த்து தடுக்கிறதுக்கு, இவரை வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுமான்னு பண்ணியிருந்துக்கணும். தீபம் ஏற்றுறதுல பிரச்சனை. வருஷம் நாங்க தீபம் ஏற்றுவாங்க, இந்து முன்னணியும் இந்து மக்கள் கட்சியும் வந்து அர்ஜுன் சம்பத்து கோஷம் போட்டு போயிடுவாங்க. இவ்வளவு வருஷம் அதான் சார் நடந்தது. இப்பதான் சார் இது பயங்கர பூதகரமா வருதுன்றாங்க. முருகன் மாநாடு அங்கதானே நடத்துவதற்கு இந்த அரசு அனுமதி கொடுத்துச்சு. அந்த முருகன் மாநாட்டில் இவங்க கோர்ட் சொன்ன எல்லாத்தையும் மீறினாங்களே, ஏன் எந்த ஆக்ஷன் எடுக்கல? இப்போ இவங்களுக்கு இப்படி ஒரு கம்யூனல் டென்ஷன் தேவைப்படுது. பிஜேபி டிஎம்கே நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல, அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். பாருங்கள், மதுரையை அயோத்தியாக மாற்றுகிறார்கள், நாங்கள் தான் பாதுகாவலர். ஏய், நீங்க தான் பண்ண தப்பு. அப்போ இந்த விஷயத்துல கூட விஜய் அவர்கள் வந்து இன்ன வரைக்கும் வாய் திறக்கலன்ற. ஏன் வாய் திறக்கணுன்ற? இப்போ இது வந்து அப்பட்டமான அரசியல். திமுகவே லைட்டாக பற்ற வச்சு விடுவோம், அது சண்டை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது நான் தடுத்துட்டேன்னு இந்த இவங்க பண்ற அல்ப அரசியல்ல இவர் என்னத்த கதை இதை பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்க பேசணும். காங்கிரஸ் வந்து 5 கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு. இன்னொரு பக்கம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி கூட விஜய் கூட பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. எதுதான் சார் நடக்கும்? டிவிகே பக்கம் போவாங்களா, டிஎம்கே பக்கம் போறாங்க? காங்கிரஸ் கடைசி நேரத்தில் ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல என்னதான் சார் பிரச்சனை? அது என்ன அரசியல்? இது சார்ந்து எதுவும் பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கா சார்? இது முழுக்க அரசியல் தாங்க. திருப்பரங்குன்றம் 1930ஸ்லயே பிரைவி கவுன்சில் லண்டனில் போயிட்டு அந்த மசூதிக்கான அந்த ஒரு நெல்லித்தோப்புன்னு ஒரு இடம், அதுக்கப்புறம் அந்த பாதை, அப்புறம் மசூதி, அதுக்கப்புறம் சுற்றி கொஞ்சம் இடங்கள், இதெல்லாம் இந்த மசூதிக்கு சொந்தமானதுன்னு தீர்ப்பு அப்போவே வழங்கப்பட்டுச்சு. ஓகே, அப்போது இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நூற்றாண்டு காலமாக மக்கள் போயிட்டு வராங்க, நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க, வராங்க போகிறாங்க, இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே போவதற்கு தடைப்படப்படுது. ஓகே, நேர்த்திக்கடன் யாரும் பண்ணக்கூடாது, ஆடு கோழிலாம் எடுத்து போ அப்படின்னு காவல்துறை தடுக்குது. ஏடா இவ்வளோ வருஷமாக வந்துட்டு இருக்கேன், ஏன் இப்போ தடுக்கிறீங்கன்னா பதில் கிடையாது. அப்புறம் அங்கே போகிறதுக்கே தடுப்பு, யாருமே போகக்கூடாது. தேவையான டென்ஷன்ஸ் தானே சார் இது? இல்லைங்க, டென்ஷன் நமக்கு பாலிடிக்ஸ் டிஎம்கேக்கு. ஓகே, அவங்க அப்போ வந்து அது வந்து பிரச்சனை அதிகமாகுது. நாங்கள் வந்து பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுறாங்க, இஸ்லாமியர்கள் ஃபஸ்ட்டு ஏன் எங்களை தடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் தடுப்போம், நாங்கள் அனுமதிக்கக்கூடாது, ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு அவங்க வராங்க. அவங்க வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் தடுக்கணும், இல்லை நாங்கள் போராட்டம் பண்ணுவோன்றாங்க. அப்போ போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு தமிழக அரசு சொல்லுது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் போகிறாங்க. நீதிமன்றத்தில் தமிழக அரசின் வழக்கறிஞர் ஜின்னா என்ன சொல்கிறார், நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள், இன்றைக்கே பண்ணுங்கள், வேறு இடத்துல பண்ணுங்கன்றாரு. அப்போ இவங்களுக்கு இந்த இப்படி ஒரு பிரச்சனை தேவைப்படுது. எதுக்கு? இப்போ பார்த்தீங்களா, இஸ்லாமியர்களை நாங்கள் மட்டும் தான் காப்பாற்ற முடியும், நீங்கள் விட்டீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணது யாரு? ஃபர்ஸ்ட் நாளே அந்த காவல்துறை தடுத்தார்ல, நீ எதுக்கு பார்த்து தடுக்கிற, நீ யார் பார்த்து தடுக்கிறதுக்கு, இவரை வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுமான்னு பண்ணியிருந்துக்கணும். ஓகே, அந்த தாசில்தார் பிரச்சனை பண்ணியிருந்தானா, நீ எதுக்கு பார்த்து தாசில்தார் பிரச்சனை பண்ணுற, நீ வந்து வேற ஊருக்கு மாற்று, ஒழுங்காக இங்கே மக்கள் போகட்டும் அப்படின்னு சொன்னால், அந்த மக்கள் தானே, அந்த மக்களோட உதவியோடு தானே மேலே ஆடு கோழியெல்லாம் தூக்கிட்டு போகணும். ஆமாம், சமைக்கிற பொருள்லாம் எல்லாம் இங்கே தானே வாடகை, அவங்க தானே தூக்கிட்டு வந்தாங்க. அந்த ஊர் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தீர்ப்பு தேவையில்லாமல் வழங்குறாரு, இவர் தான் வந்து டென்ஷனை ஏற்படுத்துறாருன்னு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேலே குற்றம். ரைட்டுங்க. இப்போ எதுக்கு முதல்ல பிரச்சனையா? இஸ்லாமியர்களை தடுத்தது தானே முதல்ல அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த காவல்துறையை நீங்கள் இடமாற்றம் பண்ணுங்க, இல்லைன்னா டிஎஸ்பிட்ட கூட அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டாங்க நீங்கள் இன்னும்? அவங்க வந்து இப்போ இந்த 2017 கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சார். ஏன்னா அப்போ வந்து ஒரு இதே கேஸ் வந்து மதுரை பெஞ்சில் போயிருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அறநிலைத்துறை அவங்களே வந்து டெசிஷன் எடுக்கலாம். ஸோ அறநிலைத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க போல. ஸோ அதையே நாங்கள் நடைமுறையில் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏன் புதுசாக ஒரு மனு போடுறீங்க அப்படின்னு கேட்குறேன். இப்போ இது தீபம் ஏற்றுறதுல பிரச்சனை. ஓகே, நான் வந்து இந்த பிரச்சனை தொடங்கிய ஒரு சில வாரங்கள்லேயே நான் வந்து ஒரு பேட்டி எடுத்திருக்கேன். அப்போ வருஷம் நாங்கள் தீபம் ஏற்றுவாங்க, இந்து முன்னணியும் இந்து மக்கள் கட்சியும் வந்து அர்ஜுன் சம்பத்து கோஷம் போட்டு போயிடுவாங்க. ஓகே, இவ்வளோ வருஷம் அதான் சார் நடந்தது. ஓகே, இப்போ தான் சார் இது பயங்கர பூதகரமாக வருதுன்றாங்க. முருகன் மாநாடு அங்கே தானே நடத்துவதற்கு இந்த அரசு அனுமதி கொடுத்துச்சு. ஆமாம். அந்த முருகன் மாநாட்டில் இவங்க கோர்ட் சொன்ன எல்லாத்தையும் மீறினாங்களே, ஏன் எந்த ஆக்ஷன் எடுக்கல? அப்போ இவங்களுக்கு இப்படி ஒரு கம்யூனல் டென்ஷன் தேவைப்படுது. அப்போ தான் இவங்க இந்த பிஜேபி டிஎம்கே நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல, அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். பாருங்கள், மதுரையை என்னவா கண்ணகி உத்தரப்பிரதேசமாக மாற்றுகிறார்கள், அயோத்தியாக மாற்றுகிறார்கள், நாங்கள் தான் பாதுகாவலர். ஏய், நீங்கள் தான் பண்ண தப்பு. திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க மதுரையில் தான் வந்து ஒரு தப்பான தீர்ப்பு கொடுத்து மதுரையை எடுத்தால் கண்ணகி, அதே மாதிரி தான் மறுபடியும் எதுக்கு அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஏன் இஸ்லாமியர்களை ஏன் தடுத்தீங்க? உங்கள் அரசு ஏன் தடுக்குது? இப்போ ஒரு இஸ்லாமியர்களுக்கே தெரியும்ல சார் இதில் என்ன நடக்குதுன்னு. இது அவங்களுக்கு முழுமையாக தெரியாதுங்க. ஏன்னா இப்போ பெரும்பாலானவருக்கு செய்தி தான். அவங்க வந்து எல்லாருமே வந்து இன்டர்நெட் வச்சுக்கிட்டு என்ன தீர்ப்பு, பல வருஷத்து தீர்ப்பு எடுத்தபடி எப்போ வந்து பிரச்சனை அப்படிலாம் பார்க்க முடியல. செய்திகள் சொல்கிறதவங்க அவங்களுக்கு போய் சேரும். ஓகே, செய்திகளெல்லாம் ஒரே நோக்கத்தோட ஒரே லாங்குவேஜில் ஒரே மாதிரி சொன்னால் சொல்கிறது தான் தெரியும். ஆமாம், சொல்கிறது தான் தெரியும். செய்திகள் மூலமாக தானே மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ எல்லா ஊடகமும் உங்களோட மவுத் பீஸாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தானே அவங்க சொல்லுவாங்க. மக்களுக்கு அப்போ வந்து எது பார்த்து எது உண்மை எது போய் தெரியாது. நம்ம விஷயத்தால் கத்திருந்தேன் தெரியும். அப்போ இந்த விஷயத்தில் கூட விஜய் அவர்கள் வந்து இன்ன வரைக்கும் வாய் திறக்கலன்ற. ஏன் வாய் திறக்கணுன்ற? இப்போ இது வந்து அப்பட்டமான அரசியல். திமுகவே லைட்டாக பற்ற வச்சு விடுவோம், அது சண்டை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது நான் தடுத்துட்டேன்னு இவங்க பண்ற அல்ப அரசியல்ல இவர் என்னத்த கதை இதை பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்க பேசணும். ஓகே, அப்ப விஜய் இதை பத்தி பேசினாதான் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ். ஆமா, ஆப்வியஸா. அதுக்கு அவர் இடம் கொடுக்கல. அதான் சொல்றேன். அப்ப இன்னைக்கு அது லோக்சபா வரைக்கும் போயிருக்கே சார். ஏங்க, அதுவும் பாலிடிக்ஸ் தாங்க. இம்பீச்மெண்ட் பண்ணி ஜெயா சுவாமிநாதன் நீதிபதியை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்களாங்க? முடியாது. எப்படி உங்கள்கிட்ட போதுமான நம்பரே இல்லையே. இதுவும் அரசியல் தான். பாருங்கள், நாங்கள் வந்து நீதிபதியை மாற்றுறதுக்கு பார்லிமெண்ட்டில் போகிறோம். இப்போ நீங்கள் இந்த அப்பீல் பெட்டிஷனை ஹைகோர்ட்டில் ஒழுங்காக போட்டிங்களா? அது ஒழுங்காக போடலையே, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அது எப்படி சார்? சரியாக ஃபில் பண்ணலன்ட்டு. சரியாக ஃபில் பண்ணலன்ட்டு? ஆமாம். என்ன சரி, அவ்வளோ அட்வொகேட்ஸ் இருக்காங்க, சரியா ஃபில் பண்ணாமல் எப்படி சார் இருக்கும்? உண்மைதாங்க. இதுலயும் ஏதோ இருக்கும், தேவையில்லாம ஃபில் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நினைக்கிறாங்களா? டைம் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அவங்களுக்கு தேவை இந்த டாபிக் வந்து ஒரு பாலிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான். இந்த தேர்தலுக்கு அதை வந்து பயன்படுத்துவார்கள். ஓகே, மதுரை சைடில் இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பூதி பெருசாக்குவாங்க. சார் நிறைய விஷயம் இருக்கு சார் பிரச்சனை. இதை ஏன் சார் பாலிட்டிசைஸ் பண்ணி? அதுதாங்க அவங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து நரேட்டிவ் அவங்க என்ன பண்றாங்க, விஜய் ஏடிஎம்கெல்லாம் தள்ளு, என்னோட ஒரே எதிரி பாஜக. ஆமாம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்லு பாஜக. இப்போ வந்து ஏடிஎம்கே தாவேக்கா தானே, அவங்கள பேச மாட்டாங்க, பேச முடியாது. அப்போ டிஎம்கே இருக்க ஒரே வெப்பன் ஆன்டி பிஜேபி மட்டும்தான். ஏன்னா ஏடிஎம்கே பற்றி என்ன சொல்ல முடியும்? ஊழல்னு சொல்ல முடியும். திருப்பி அவங்க எத்தனை ஊழல் கை காட்டுவாங்க? ஏய், நான் என்ன சொல்கிறேன், நான் 10 வருஷத்துல பண்ணதை விட 5 வருஷத்துல அதிகமாக பண்ணியிருக்கேன். மேலே இப்பயும் 1020 crores எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்களே. இப்போ மறுபடியும் இடி லெட்டர் எழுதிருக்குல்ல, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி. ஆமாம், அப்போ போட்டு தானே ஆகணும் சார். கிட்டத்தட்ட 10% வந்து ஒரு டெண்டருக்கு வந்து கமிஷன் வாங்குறாங்க. 7 to 10% மினிஸ்ட்ரி, 20 to 30% அதிகாரிகள். அது இல்லாமல் பார்ட்டி ஃபண்டு. நானும் நீங்களும் ஒரு டெண்டர் எடுக்கணும் முடியாது போலயே. ஐயோ, நம்ம கிட்டே போக முடியாதுங்க, நமக்கு தெரியவும் தெரியாது. அதான் பார்ட்டி ஃபண்டு தான் டோட்டலாக போயிட்டு இருக்கு. பார்ட்டி ஃபண்டு தனியாக, அதிகாரிகள் அந்த கார்த்திகேயன் நினைக்கிறேன், கார்த்திகேயன் அவரே நேமே மென்ஷன் ஆயிருக்கு. கார்த்திகேயன் 25% 30% வாங்கியிருக்காரு. யார்ட்டா அந்த டெண்டர் அவார்டான நிறுவனங்கள்கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ராம்கி போன்ற நிறுவனங்கள்கிட்ட. அது மேலே அதுக்கப்புறம் வந்து பார்ட்டி ஃபண்டு தனியாக வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 7 to 10% வந்து நேரு வாங்கியிருக்கிறாரு. அப்போது இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் போயிடுச்சுன்னா அவன் அவன் சம்பாதிக்கிறது எவ்வளோ ஒர்க் எவ்வளோ தரமாக இருக்கும். அப்போ அதனால தான் வெள்ளம்லாம் ஏற்றுறாங்க சார். கக்கூஸ் கட்டுறதுலேருந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. கக்கூஸ், பில்டிங்கு, இந்த மேன் பவர் அலாட்மெண்ட், எல்லாத்துலேயும் காசு.
எல்லாத்துலயும் கமிஷன் Commission. போயிருக்கு A to Z எல்லாம் மேல இருந்து கீழே வரைக்கும் போகுது போல. ரைட்டு. சரி, இன்னொரு சைடு சார் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இன்னொரு சைடு வந்து செவிலியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆமா. உண்மையாலே இருக்கா இல்லையா சார் இடம் கவர்மெண்ட்ல? கவர்மெண்ட்ல எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவுட் சோர்சிங்கில் போட்டாங்க. நர்சிங் அசிஸ்டன்ட் தான் நேற்று நடத்தின போராட்டம். ஆமா. அவங்க என்ன இந்த பேசிக்கான இன்ஜெக்ஷன் போடுறது, இந்த டியூப்ஸ் எல்லாம் எடுக்கிறது, கட்டு போடுறது, கட்டு பிடிக்கிறது, இது மாதிரியான வேலைகள் தான் அவங்களுடைய வேலைகள். அதை இவங்க என்ன இந்த போராடுற நர்சிங் அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அவுட் சோர்சிங்க்கு ஹவுஸ் கீப்பிங்கை வச்சுருக்காங்க, அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஆமா. அப்போ அப்படி இருக்கும்போது 0 வேகன்சி தானே சொல்ல முடியும். அவங்கள வச்சு பண்ணா எவ்வளவு தப்பு நடக்கும். ரைட்டு. இப்போ வேகன்சி இருக்குது, எல்லாம் அவுட் சோர்ஸில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அவுட் சோர்ஸில் அவருக்கு 12,000 ரூபாய் தாங்க நீங்கள் தருவீங்க. ஆனால் அவுட் சோர்சிங் கம்பெனிக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்க? அவுட் சோர்சிங் கம்பெனி உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு தான் ஆப்வியஸாக அப்படி தானே இருக்க முடியும். இது எங்க சார் முடிய போகுது? எல்லாமே ஒரு தலையில போய் முடியும். சீக்கிரம் முடிச்சிடும். இது அப்படியே முடிய போகுதா? என்ன சார் இப்போ கிட்டத்தட்ட வந்துருச்சு. இன்னமும் வந்து கடைசி டைம்ல தான் நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கோம். ஒரே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. கடைசி நேரத்தில் அதாவது எரியிற வீட்டில் உருவுறது லாபம். ஆமா, கடைசி நேரத்தில் உருவுறது தான் லாபம் உங்களுக்கு. காங்கிரஸ் வந்து 5 கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு. இன்னொரு பக்கம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி கூட விஜய் கூட பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. எதுதான் சார் நடக்கும்? டிவிகே பக்கம் போவாங்களா, டிஎம்கே பக்கம் போகிறாங்க? இல்லை, காங்கிரஸ் கடைசி நேரத்தில் தான் முடிவு பண்ணுவாங்க. எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி நமக்கு இந்த கூட்டணியில் போனால் என்ன லாபம் அப்படின்றத பார்ப்பாங்க. ரெண்டாவது இந்த வெற்றி வாய்ப்பு வருமானன்றதை பார்ப்பாங்க. அவங்களும் வந்து தே வில் ஆல்சோ ஹேவ் லாட் ஆஃப் கம்பெனிஸ் டு ஒர்க் ஆன், டு ஸ்டடி, டு சர்வே, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாவேக்காவுக்கு ஃபேவரபிளாக இருக்கிற பட்சத்தில் தான் இவர் வந்து மீட்டே பண்றாரு. ஆழம் பார்ப்பாங்க, கடைசி வரைக்கும் ஆழம் பார்ப்பாங்க. ஆழம் பார்க்கறது மட்டும் இல்லைங்க, தாவேக்கா கூட நான் எதுக்கு போகணும், காங்கிரஸ் எதுக்கு போகணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இப்போ வந்து இன்னைக்கு விஜய் வந்து சவுத் இந்தியா பற்றி முதல்ல பேசுறாங்க. காங்கிரஸுக்கும் அது தெரியும். இப்போ நம்ம போனால் கேரளாவில் வந்து விஜய் கேன் கான்ட்ரிபியூட், அதே மாதிரி கர்நாடகாவில் கான்ட்ரிபியூட், ஆந்திராவில் ஹீ கேன் கான்ட்ரிபியூட், தெலுங்கானாவில் ஹீ மே கான்ட்ரிபியூட் அப்படின்ற சவுத்தில் நம்மளுக்கு விஜய்க்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு அவங்க கன்வின்ஸ் ஆகணும். யார் கன்வின்ஸ் ஆகணும்? காங்கிரஸ். அதுக்கப்புறம் எவ்வளோ சீட்டு, இதை ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து டிஎம்கேவை தான் இருக்கும். டிஎம்கே வந்து எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணுது, இவங்களோட டிமாண்டை ஒத்துக்கிறாங்களா இல்லையா, இதெல்லாம் பொறுத்து தான். இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து தாவேக்கா. ஆட்சியில் பங்கு, அதிகாரம் பங்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க இவங்க. ஆனால் விசிகே வேணான்ட்டாங்க சார். விசிக்க வேணான்றாங்க. எனக்கு கொடுக்க வேணாம், கடைசி வரையும் இப்படியே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அவங்க கொள்கையிலே இருக்கு சார். ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க தாங்க இதை முதல்ல வெளி சொன்னது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படின்ற மாதிரி சொன்னதே அவங்க தானே. இப்போ டோட்டலாக பேக் அடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் வந்து இந்த வன்கொடுமை சம்பவங்கள் அதிகமாயிட்டே போகுது, சாதிய வன்கொடுமை சம்பவங்கள். அதை பற்றி பெருசாக வாய் திறக்க மாட்டேன்ற அந்த குற்றச்சாட்டும் இருக்குல்ல சார்? ஆமாம் இருக்கு. தனிச்சட்டம் ஏற்றுங்கன்னு தான் சொல்றாங்க. கமிஷன் அதாவது ஆணையமும் போட்டாங்க. அது கடைசி டைம்ல எந்த இப்போ ஆணையம் போட்டு அதை எப்போ விசாரிச்சு வந்து இவங்க எங்க கடைசி நேரத்தில் போய் இதெல்லாம் ஹை வாஷ். நம்ம நடப்பு அரசியல் பற்றி நம்ம இன்னைக்கு நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி. தேங்க்யூ.